எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது. எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது. நறுமணம் அருமையாக உள்ளது. மகளிரே, எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது. என DIY துவங்குவோம். என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன். ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன். அப்படியே போங்கள். சரி, நான் தொடங்க போகிறேன். நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன். பார், இது மிகவும் சூப்பராக இருக்கிறது. சாதாரண முக்கோண துண்டுகளைப் போல இல்ல. அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன. நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும். வாவ், இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா? நிச்சயமாக இல்ல. இது எனது முறை. திரும்புங்கள். ஆஹா, இது பிஸ்ஸாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி. இது முக்கோணங்களாக உள்ளன. மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். சரி சரி, அது நல்லா உள்ளது. சரி, உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்துவிடும். அருமை. ஆம். ஆஹா, நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அவளை ஊக்கமூட்ட நாம் வேண்டும். போ, தொலையாதே நான்சி. நீ போராளி. ஆமா, நான் ஒரு போராளி. நான் எல்லாமும் சாப்பிட முடியும். ஓ, அதென்ன? ஆமா ஜில், நாங்கள் அவளை உதவினோம். நான்சி, நீ அருமை. ஓ, மீண்டும் சிறிது உணவா? நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லது. வாவ், ஹா, என்னுடையதை பாருங்கள். அது பெரியதாக இருக்கிறது. ஜில், நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய்? ஓ, அது குழந்தை அல்ல. இது எனது சிறிய சிபா சிப்ஸ். இது சிறியதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது. அதை விரைவாக சமாளிக்கிறேன். ஹே, ஜில்லை பாருங்கள். அவள் காலியான குச்சியை தின்று கொண்டிருக்கிறாள். ஆஹா, ஓ, அது முடிந்து விட்டது. மிகவும் வேகமாக. சரி, எதுவாக இருந்தாலும். ஆஹா, நான் தொடர்ந்தால் மகிழ்ச்சி. பிரிங்கிள்ஸ், அதை எவ்வாறு திறப்பது? விரைவாகவும் எளிதாகவும். மன்னிச்சு ஆணி, நான் எங்கே இருந்தேன்? ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான யோசனை. என்ன அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான். இது சூடாக இருக்கும் பெண்களே. இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம். ருசிகரமானது. இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே. நன்னா ஒழுக்கு இல்லை. கவனமாக இரு. ஹூ, எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன். சரி, நான் முன்னேறுகிறேன். வாவ், ஓ, என்ன? ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே. நான் அதை தூக்க முடியல. எனக்கு உதவுங்கள். இழு இழு. நான் களைத்து விட்டேன். இவை மிகப்பெரிய. உடனே நிறுத்து. ஒரு யோசனை. எனது சுத்தாடி. பெண்களே, தயாராகுங்கள். இப்பொழுது இந்த சுபா சப்ஸ் பரிதாபம் அடையாது. இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அற்புதம். இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன். சரி, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலும் வேண்டும். ஓ, இன்னும் அதிகம் இல்லை. எல்லாவற்றையும் முடிப்பேன். கேட்டைகள் மிகவும் சுவையானவை. என்னிடம் கிடைக்கவில்லை. மிக சிறிய பாட்டில். இங்கு பாருங்கள், ஒரு பெரும் கொலா பாட்டில். நான்சி, அது பிரபலமான பாடலா? சரி, நீ குறுகி அழகே. ஓ, பாருங்க. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. முடிஞ்சிட்டா? ஆனா எனக்கு இன்னும் வேண்டும். இது இப்போ நீ கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்கிறேன். அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது. நன்றா? என்ன? அது அவ்வா, அடியில் ஏதோ இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும். நானே உன்னை அங்கே விட்டுவிட முடியாது. கேண்டி. ஓ, என் விரல். அது சிக்கிவிட்டது. இப்போது நான் உதவுவேன். ஓ, அது வேலை செய்யவில்லை.
எனக்கு சரியான தீர்வு உள்ளது. நாம் ஒரு எனக்கு வாருங்கள். என் விரல் தள்ள. உன் விரல், நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுவே சரி. இப்போது இது பெர்ஃபெக்ட். உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஆனி, போ. எளிது. உஃப், இது மீண்டும் கனமாக இருக்கு. உஃப், நீ செய்வதெல்லாம் அப்படிதான், ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். இது அப்படியே யதார்த்தம். ஆனி, நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய். என்ன? ஓ, எவ்வளவு இனிமை. அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானிக்கு உள்ளது. இது எனக்கு போதும். பெண்களே, எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது. ஒரு யோசனை. ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை. இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய பாத்திரம் தேவை. அடுப்பில் வைக்கிறேன். சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம். ஆஹா, சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன். இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து, ஓ ஹேயா, இது எல்லாம் உருகிவிட்டது. ஹூரே, இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அடுத்து யார்? ஓ, நான் உன்னை வேண்டும். சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள். இதற்கும் மேலான முறை என்ன? ஆஹா, சாக்லேட் அற்புதமா தெரியுது. நான் முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பெண்களே, பாருங்கள். சரி, மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன். நான்சி, நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா? இப்போ அவை கலை படைக்கப் போகின்றன. வாடா, ஒரு சாக்லேட் வீடு. சரி, தான் முயன்று பார்ப்போம். இதுக்கு சுவையா இருக்கு. ஓ, ஒரு யோசனை. பாருங்கள், நான் கூரையின் கீழ் இருக்கிறேன். ஆமாம், அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அந்த முறையில் என்னை பார். இது என்னுடைய சாக்லேட். நான் அதை புசிப்பேன். ஆஹா, சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன. மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன. சரி, மிகவும் சற்றேதான் மிஞ்சியது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். கடைசி துண்டு அதுதான். ஓரே, இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. ஓரியோ வலி. வாவ், நீ ஜொங்மாள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நாங்கள் அல்ல. எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது. சரி, உடனே அதை சாப்பிடுகிறேன். அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும். நாம் அதை முயற்சி செய்கிறோம். மதுரமானது. எனக்கு பால் இருக்கிறது. எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். பெண்களே, உங்கள் அழகுக்காக. ஓ, இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது. நின்றுவிட முடியவில்லை. இது சுவையாகவும் இருக்கிறது. இது என்ன? அடுத்தவர் யார்? ஓ ஓ அப்படித்தான். இப்போது என்னுடைய முறை. ஆமாம், இது சுவையாக தெரிகிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், பால் இல்லாமல் ஓரியோ அல்ல. கேப்டன் ஓரியோ பால் கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார். ஓ மாயா, கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார். நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம். ஹே ஓரியோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதோ கேப்டன் ஓரியோ. நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது. ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது. நான் முடித்து விட்டேன். ஜோ, உன் முறை. ஆமா, சரி. புட்டி ஊத்த உப்பு பிசாசு ஏறும், அதுக்கு தப்பி வர முடியாது. ஓ ஹாம், இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை. அமைதியாக இரு. பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான். சரியானதுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும். நாங்கள் முயல்வோம். பெண்களே, பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பிடிங்க அண்ணி. மிகவும் சுவையான நிரப்பு. இந்த வழியில் இது 100 முறை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்துவது கடினம். அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது. பவர். இந்த சுற்றுக்கு என்ன இருக்கிறது என்று அறிய பார்க்க நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். என்னபடி ட்ரேட் ரிலீஸ் டேஸ் வேஸ்ட். எனக்கு புழு ஊட்டமளிக்கக்கூடிய சில நேரடி கரப்பான் பூச்சிகள் கிடைக்கும். இல்ல,
வாங்க சினிக்கியும் பஸ் இங்க சீலின ஸ்டான்சஸ் நிகழ்வனி உங்களோட வெல்ப்ரோ பேன் பதட்டுகளோட செய்ய வேண்டும். இவை உங்களுக்கு வரைதற்கு சிறப்பான வசதி அளிக்கும். இது பரிச்சயம் இல்ல, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். தற்போது ஆமா வாருங்கள். லெகன் தூ இரஞ்சு குடி ஃபாக்கேஸ். எனக்கு அழுக்கு பூச்சிகள் வேண்டாம், ஆனால் எனது வரைதல் திறமைகளை காட்ட வேண்டும். நன்றாகவே செய்வேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் எனக்கு யாரையும் வரைய முடியாது. கர்ஜனை. ஓ, வேறு வழி இல்லை. என் பென்சில் உடைந்து விட்டது. என்ன வைத்து வரைந்தால் சரியாக? நான் ஒரு தொடுப்பாளியை வைத்திருக்கிறேன். இது எனக்கு உதவும் என நம்புகிறேன். ஆமாம். எத்தனை அழகு! இப்போது நான் மீண்டும் வரைய முடியும். இச்சற்புடன் என்ன நடக்கிறது? ஆஹா, சரி. இப்போது நான் மரத்தூளில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் என் பழிவரையை மையருக்கு தயாராக்கினேன். இப்போது எல்லாம் காகிதத்திலிருந்து மரத்தூளை ஊதிவிட வேண்டும். எனக்கு விரைவில் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியும். உன் செயல் என்ன? எல்லாமே இப்போது வெட்டி மணலில் மூடப்பட்டிருக்கிறது. குறித்து கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அவற்றை நீக்க உதவுகிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். அன்பு ஜூலி, காகிதம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? ஜூலி, அதை சுற்றிலும் எறிவதை நிறுத்த முடியுமா? ஜூலி, நீங்கள் என் ஓவியத்துக்குள் குறுக்கீடு செய்யும் என்பதை உணரவில்லை என்றால் நீங்க பாக்குறீங்களா? நான் எப்போதும் கவனத்தை சிதறவிட முடியாது. சரி, குப்பைகளை எல்லாம் வெளியே எடுப்பேன். வாவ், நீங்கள் மிக அழகான ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள். நினைக்கிறேன் அதை நான் எடுத்துக்கொள்றேன். ஹே, ஓவியம் எங்கே? சவாலின் முடிவு நேரம் கிட்டித்தானே வருகிறது. நீங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க? சவால் முடிஞ்சிட்டு நீங்க வரைஞ்சதை என்ன பாருங்க. இங்கே நான் என் மிக மோசமான வரையறைக்கு விடா, கையொப்பமிடுகிறேன். இன்னும் கிளம்ப பண்ணிருக்கலாம். பிடிக்கல மில்லா, உங்க வேலை எங்க? அது போதாது. ஆனால் ஜூலி, நீங்க என்னை மகிழ்ச்சியாக்குனீர்கள். எனக்கு உங்க வரைதல் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏனெனில் அது எனது. நிறுத்து பெண், சபிக்காதே. என்ன நடந்தது? எனக்கு தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. எனக்கே என் பிரச்சனைகள் போதுமானவை. மில்லா, உனக்கு விரல் வண்டு வருகின்றன. நீ முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு மோசம்! நான் முயற்சித்தேன். அவங்க பிக்ரோல வந்துகிட்டு இருக்காங்க. அத பாருங்க. வா, ஒரே நேரத்துல இத கடாரி எடுத்து கார்க்கிறேன். தடா, அடியில என்ன இருக்குது? எனக்கு தோணிறது இது மிகவும் திரியமைக்குடையது. ஆச்சரியம், ஒரு மோதிரம். உண்மையான வைரத்துடன். ஆச்சரியம், நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று பாருங்கள். ஆமாம், உண்மையான அழகு. வாவ் வாவ். பெண்களே, இந்த முறை இன்னும் வினோதமாக ஒரு பரிசு உங்களை காத்திருக்கிறது. உங்களுக்கு கடல் உணவு பிடிக்குமா? ஏனெனில் உங்களில் ஒருவர் இந்த ஒழுங்கற்ற ஆனால் மிகவும் அழகான ஆக்டோபஸை பெறலாம். நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்களா? இந்த டோல் குனடியை நீங்கள் ஸ்வைப்பீங்க. நீங்க ஒரு டோல் அதை பண்ண முடியும் என்று நம்புறேன். உங்களோட நிமிடம் முடிஞ்சது. அற்புதம். ஆமாம், இப்போ நீங்கள் தொடங்கலாம். ஆஹா, நான் குழந்தையா இருக்கும் போது இவ்வாறு நிறைய வரைந்தேன். எனவே நான் வெற்றி பெற வேண்டும். இல்ல, இது சிதறல் மாதிரியே தோன்றுகிறது. அதை துடைக்க வேண்டும். ஆமாம், அவ்வளவு நல்ல வேலை ஒன்றை எப்படி கெடுத்துக் கொண்டாய்? நான் உண்மையில் அற்புதமான ஒன்றை வரைப்பதற்கு போகிறேன். நமது பரிசு ஒரு மிகவும் பயங்கரமான ஆக்டோபஸாக இருக்கலாம், ஆனால் அதையும் அழகாக வரைய முடியும். உண்மையில் அழகாக. ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். மேலும் மில்லாவுடன் நான் முழுமையாக இணங்குகிறேன். ஆம், மேலும் நன்றாக வரையப்பட்ட ஆக்டோபஸ். உண்மையானது கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஓஹோ, அழகான அலைகளை சேர்ப்போம். ஓஹோ. ஆமா, இது போல. எதை? இல்லை, எனக்கு நீல நிறம் இல்லாமலே போய்விட்டது. இல்லாமனதில் எதுவும் இல்லை என்றால் நான் அதை கொஞ்சம் உபயோகிக்கலாம். உனக்கு என்னாச்சு? இல்லை. எனக்கு புரியவில்லை. நீங்கள் எங்க அனுமதி கேட்டுத்தான் ஆகணுமா? அந்த பாட்டில பெயிண்ட் உங்களுக்கே என்றும் இருக்கிறேன். பார்த்தால் எப்படி இருக்கும்? என்ன விதி? ஓ, இல்ல. என்னாச்சு? இது எப்படி எடுக்கிறது? முதலில் அதை வரைவதை முடிக்கணும். விடா, என்ன வரைகிறாய்? இது மிகவும் பயமுறுத்தும் எதையோ போல் தெரிகிறது. அப்படி சொல்றது மிகவும் மரியாதை கேடானது. மிக குறைந்தது. உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியுள்ளது. உடைந்த கண்ணாடியோட நீ கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாய். இல்லை. இப்போது நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு ஆக்டோபஸ் வேண்டாம். எனினும் குருதியை நான் பரீட்சையாக பயன்படுத்தியது எனக்கு உதவலாம். அது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்ல 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 பெண்களே, நேரம் ஓடி செல்கிறது. ஓவியங்களை காட்டு நேரம். ஜூலி,
நீ மிகவும் புத்திசாலியானவளாக இருக்கிறாய். இது ஒப்பற்றது போல தெரிகிறது. விடா. ஆனால் உங்கள் கேன்வாஸில் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரம் இருக்கிறது. அதுவும் நல்லதல்ல. மில்லா, உன்னிடமிருந்து கூட அதிகம் எதிர்பார்த்தேன். நீங்கள் கேன்வாஸை எங்கு உடைத்து விட்டீர்கள்? நான் மனம் உடைந்துகிறேன். விடா மற்றும் மில்லா, ஆக்டோபஸின் உரிமையாளர் நீங்கள். அதுதான். செல்லுங்கள், அதை சாப்பிடுங்கள். அது பார்க்கவும் சிரிக்கவும் செய்யுங்கள். நீங்கள் அதை மறுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இன்னும் அந்த நத்தையை சாப்பிட வேண்டும். ஏன்? அதை முயற்சிப்போம். அது அருவருப்பாக இருக்கிறதே. அது இவ்வளவு மோசம் என நான் நினைக்கவில்லை. அரே, அது வாசனைக்கு மோசமாக இருக்கிறது. ஜூலி, நீ ஏன் சிரிக்கிறாய்? என்னை பார்த்து யாரும் சிரிக்க கூடாது. விடா, ஜூலிக்கு கடைசியாக யார் சிரிக்கிறார்கள் என்று நாம் காட்டுவோம். நான் அவசியம் அதற்காக இருக்கிறேன். ஜூலி, பிடி. அம்மா, நீ என்ன செய்தாய்? அது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது என்னிடம் கூந்தலுக்கு பதிலாக காவடி. நீரில் கூட துர்நாற்றம் போகவில்லை. நீ எந்த அளவுக்கு கொடூரமாயிருப்பாய். இந்த சவாலின் 3வது சுற்று எப்படி இருக்கும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளது. பரிசு வெற்றிகரமாக பெறுங்கள். எவ்வளவு அழகான நாயை நாம் உங்களிடம் பெறுவது பாருங்கள். மறுபடியும் நீங்களாக மிகவும் விசித்திரமான ஒன்றுடன் கேட்பது செல்ல வேண்டும். உங்களை மிகவும் அழகான குட்டி நாய் முறையில் கண்காணிக்கை செய்யுங்கள். இதற்காக உங்களுக்கு முற்றிலும் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. மேலும் அதுவாகவே தொடங்கியுள்ளது. நான் தோற்க முடியாது. நையாவுடன் நட்பு கொள்ள உண்மையாகவே விரும்புகிறேன். எனக்கும் வேண்டும். ஆகவே நாம் சீக்கிரம் செய்ய வேண்டும். நம்மில் யாவரும் ஒரு இவ்வளவு இனிமையான நண்பனை கொண்டிருக்க விரும்புகிறோம். நான் மிக்க பரவசமாக இருக்க முடியுமா என்று நினைக்கவில்லை. சில பெண்கள் மேக்கப்ல நல்லா இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும். நீ என்ன செய்தாய்? நீ எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டாய். மன்னிக்கவும், ஆனால் அது எனது தவறு அல்ல. தெரியுமா? அதை பெறுங்கள். என்னை வரைவதிலிருந்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வரும். ஓ, சரியா? அதை நீயும் ஒன்றாக பெறுகிறாய். முதலில் இருக்கும்போது எல்லாம் கழுவ விடுங்கள். இடம், நீங்கள் என்னை இவ்வளவு வெறுப்பதேன்? ஆரையா, நீங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் நாய்களாக தோன்றவில்லை, பேய்களாக தோன்றுகிறீர்கள். என்னை மாத்திரம் தொடக்கூடாது. பயன் முடிந்தது. இந்த நாயின் உரிமையாளன் யார் என்பதை முடிவெடுக்க நேரம் வந்துவிட்டது. வீடா, அது பயங்கரமாக இருக்கிறது. பாபி, அதை பார்க்க முடியாது. மேலா, நீயும் சிறப்பாக இல்லை. உன்னுடைய மேக்கப் மிகவும் பேயமில்லாமல் இருந்தாலும் நீயும் ஒரு அழகான நாயின் போலல்லவா? ஜூலி, நல்லா செய்யற. நீ கண்டிப்பா ஒரு புதிய நண்பரை பெறுகிறாய். ஹுரே! அவன் எவ்வளவு அழகாகவும் கியூட்டாகவும் இருக்கிறான் பாருங்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏதோ ஒரு முறையில் போட்டியில் வெற்றி பெற வேண்டியது. அது என்ன வாசனை? ஐயோ, கியூட் நாய் அழகாக ஓல்மையான் சோற்றில் படுத்திருக்கிறது. செய்வது எவ்வளவு நிலைமையற்றது. ஆகவே நாங்கள் நாயை பெற்றோம், ஆனால் நீங்கள் அவன் கீரலையை பெற்றீர்கள். பெண்களே, இந்த சுற்றில் உங்களை காத்திருக்கும் ஒரு அழகான பரிசு இருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு அழகான சங்கிலி. இது உங்களிலிருந்து ஒருவருக்கு செல்லும். உங்களுக்கு வண்ணமயமான கிளிட்டர் வழக்கிண்ணங்களுடன் இவை மூலம் வரைந்திட வேண்டும். எனக்கு தெரியவில்லை. நேரம் முடிந்தது. இனி விட்டுவிடலாம். நான் இந்த நகையின் உரிமையாளராக இருப்பேன் என்பது உறுதியாக தெரியும். மற்ற பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்ப பொருந்துவதில்லை. அந்த முட்டாள் கம்பியை எப்படி நீர்த்து வெளியே எடுக்கிறாய்? ஓ, இது முழுமையாக கிடந்து விட்டது. அதை எப்படி இப்போ தீருக்கு அப்புறம் துடைத்து போடுவது? நான் அதை வேறு ஒன்றால் கோட்ட முடியுமா? இல்லை, எதுவும் வேலை செய்யவில்லை. என்ன செய்யலாம்? இது புன்னகைக்க வருது இல்லை. உனக்கு நான் காட்டுகிறேன். ஓ, என்னை தொடாதே. நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நெக்லஸ் வரைங்க எப்படி என்று தெரியாது. ஆனால் மற்றவர்கள் அதை பெறக்கூடாது. மேலா, யாரிலும் கோபம் இல்லாமல், ஆனால் நீ சுயமாக இந்த சீமந்த சிக்கனத்தை உணர வேண்டும். எவரிதும் அவ்வளவு சரியானது. வெறும் சில சொட்டு சிவப்பு சீமந்தம் சேர்க்க வேண்டும். அருமை. என்ன இந்தது? என்ன? ஏன் பாட்டில் எனது கையில் ஒட்டியுள்ளது? ஜூலி, இத்தானே நீயா? இது விதா. அப்படியா? அதனால் அவளும் இந்த பீச்வர்க்கு நல்லது எப்படி என்பதை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் கையில் அல்ல, முகத்தில். இது நீ. புரிகிறதா? எனக்கு தோன்றுகிறது இது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. உதவி செய்யுங்கள். இந்த பயத்துக்கு என்னை விடுவிக்கவும். ஐயோ, எனது முகத்தின் பாதி இல்லாமல் போய்விட்டது. எனது புருவங்களை உடனடியாக திரும்ப வர வைப்பதற்கு தேவை. மேலா, எனக்கு கூட கவலைப்பட வேண்டியதில்லை.
நான் உனக்கு காட்டுகிறேன். நீங்க என்ன வரைஞ்சீங்க? விடா, நீ மீண்டும் வெளியேறியுள்ளாய். இது ஒரு பயங்கரமான வேலை. கோபப்படாதீர்கள். ஜூலி, நீங்களும் சிறப்பாக இல்லை. பெண்களே, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நீங்கள் வரைய தெரியுமே. மேலா, இது நல்ல விஷயம். நீ எப்போதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறாய். பரிசு மேலாவிற்கு தான் செல்லும் என்று யாரிடமும் சந்தேகமில்லை என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்களை. என்ன அழகு! இப்போது நான் தான் வட்டத்தில் அழகான பெண்ணாக இருக்க போகிறேன். ஜூலி, உனக்கும் இதில் ஒன்று வேண்டுமா? நான் அனுமதிக்கவா? நீ அணிவாயா? ஆனால் நான் இன்னும் அணியவே மாட்டேன். ஓ, நீ ஏமாற்றுகிறாய். அப்போ இது யாருக்கும் கிடைக்காது. என்ன செஞ்சே? ஆனால் பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு இளவரசியாக உணர்ந்தேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீங்கள் அனைவரும் உங்கள் முகங்களை பார்த்திருந்தால் ஆச்சரியப்படும். எவ்வளவு செருகுகள் அணிந்து கொண்டாலும் அதை சரியாக. காலை வணக்கம், நான்சி மற்றும் பிரிட்னி. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கூண்டுகளில் ஏன் இருக்கிறீர்கள்? மேலும் சுவரில் உள்ள இந்த விசித்திரமான பொத்தான்கள் என்ன? ஓ, மற்றவரும் யார்? மிஸ்டர் கிளவுன், இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவர் பிரிட்னியை ஒரு பொத்தானை அழுத்த சொல்லி இருக்கிறார் போல. சரி, வேற வழி இல்லை. முயற்சி செய்யலாம். வாவ், அது என்ன? நுடல்லா நல்லதாகவே இருக்கிறது. வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாலிய பார்த்ததுண்டா? வாவ், மிஸ்டர் கிளவுன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஓ மை காட், அவர் என்ன செய்கிறார்? கவனமாக இரு பிரிட்னி. ஓ இல்ல, அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா? சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சிரிக்காத நான்சி. நீங்க என்ன ஆக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள். நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். வணக்கம். சரி, சரி பிரிட்னி, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதனால் நாங்கள் நான்சியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம். சரி நான்சி, பார்க்கலாம். ஒரு வானவில். அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் கிளவுன்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல. கவனமாக இரு நான்சி. வாவ், நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். அது போல் இருக்கிறது. மிஸ்டர் கிளவுன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார். ஆம், இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல் இருக்கிறார். ஓ காத்திரு, கவனமாக இரு பிரிட்னி. நீ 2 பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது. இப்போது என்ன நடக்கும்? நாமே தெரிந்து கொள்வோம். தேன், எவ்வளவு பெரிய பீப்பாய், இனிய சுவையான சிகரெட்டுகள். கவனமாக இரு. வாவ், அருகில் தேனீக்கள் இல்லை என்று நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளவு தேன் பிரிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது. இந்த சேன்மழை எப்போது முடியும்? யம் 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 யம். அடுத்தது என்ன? இறகுகளா? ஓ இல்லை, இறகுகள் சுவையானவை அல்ல. அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏழை பிரிட்னி, நீ ஒரு பறக்கும் கோழி. பிரிட்னி, நான் நான்சி இருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். ஏனெனில் அடுத்தது அவள்தான். சரி, நான் பொத்தானை தேர்வு செய்கிறேன். நான்சி, பார்ப்போம். ஆப்ஸ், நான் சொன்னதுதான். இதுதான் மகிழ்ச்சியாக இருக்க. இது மிகவும் விரைவாக இருந்தது. இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள். எப்படி நீள்கிறது. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டியிருக்கும். ஓ, அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. ஓ மை காட், சுவாசிக்க மறக்காத நான்சி. அப்படியே. ஆமாம், அதுதான் துரதிர்ஷ்டம். சரி பிரிட்னி, உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது? காத்திருங்கள், அது கிளிட்டரா? என்ன அழகு, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீல சீக்வின்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார்? கண்டிப்பாக நான் அல்ல. ஓ, ஆரோக்கியமாக இரு பிரிட்னி. ஹே, அந்த கண்ணாடி துகள்கள் உன்னிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா? வாவ் வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி சரி, உன்னை பாராட்டிக்கொள். அது போதும். விளையாட ஆரம்பிக்க நேரம். பொத்தானை அழிச்சு நான்சி. சரி, பார்ப்போம். ஓ வாவ், இது ஒரு வெடிக்கும் கிராம. இது உன் வாயில் மிகச் சிறப்பாக வெடிக்கிறது. சரி நான்சி, உன் வாயை அகலமாக திற. இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும். அரி என்றால் ஆமாம், நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்து விட்டாள். எவ்வளவு குளிர். ஓ, பிரிட்னி கூட கொஞ்சம் விரும்புகிறாள் போல. என்ன? ஹே ஹே,
அது நியாயமில்லை. பிரின்சியோன்ஸ் பிரிட்னி சலிசாஸ் இவர் சுவையனவர் பொழுது நான்சியின் திட்டங்களில் இல்லை செவிஷாக வெடிக்கின்றாமல் முடிந்து விட்டது போல அடுத்த சவாலுக்கு செல்ல நேரம். இப்போது ஒன் முறை பிரிட்னி யாருக்கு தெரியும் அவளும் ஏதாவது சுவையானதை பெறலாம். ஆம் தச்சமாக மொன்றுவை ஆட்சியன்சு பூனைகளுக்கு ஆனால் மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள். இது 100 பூனைகளுக்கு போதுமானது அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல. ஆஃபக் அது அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் தனித்துவமான வாசனை. ஆம், உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது. நான்சி தூங்காதே. என்ன விரைவாக பொத்தானை அழுத்து. உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை. அருவருப்பு. சரி மிஸ்டர் கிளவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர். இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள். இது எல்லாம் நான்சியின் மீது சிந்த போகிறதா? ஐயோ மச்சேரு டெஃபினெட்லி ஹவுஸ் ரெனியூ நீரும் அசௌகர்மய. ஐயோ எவ்வளவு முட்டைகள். ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது. ஓ, பிரிட்னியின் நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது போல இருக்கிறது. ஒரு துல்லியமான தாக்கம். ஓ இல்லை, பிரிட்னி தவறுதலாக பல பொத்தான்களை அழுத்திவிட்டார். இப்போது என்ன நடக்கப் போகிறது நாமே காண்போம். வாவ், கோலா நல்லதாக இருக்கிறது. கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள், குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும்போது. சரி மிஸ்டர் கிளவன், பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், பிரிட்னி மீது மிகவும் ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது என்று அவள் உணர்ந்து விட்டாள் போல் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இனிப்பு சோடாவால் பிரிட்னி இப்போது முழுவதும் நாற்றமடிக்கிறாள். ஆனால் அது நிச்சயமாக மதிப்புள்ளது. நிறுத்து. அது என்ன மாவு? ஒரு முழு வாளி மாவு. கவனமாக இரு பிரிட்னி, உன் வாயை மூடிக்கொள். இது அப்படி ருசியாக இல்லை. ஓ தயவு செய்து. ஓ இந்த மாவு மழையை பாருங்கள். ஓ மை காட். ஓ பாவம் பிரிட்னி. ஆமாம், கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா? சரி கவலைப்படாதே, அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நான்சி இது உன் முறை. ஓப்ஸ், முடி 2 பொத்தான்கள். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம்? வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய கிரீம் பார் பார்த்ததுண்டா? ஒரு வூப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும்? போகலாம். வாவ், எவ்வளவு கிரீம். ஓ மை காட், நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை. ஹே, இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா? நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார். சரி, அதுவே எல்லாமா? ஓ இல்ல, திருக்கிழவனுக்கு நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது. இனிப்பு தூவல்கள். அப்படியே இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது. சுவையாக இருக்கிறது. யம் யம். தூவல்களின் மழை. இதுதான் நான் விரும்பியது. வாவ். மழை முடிந்து விட்டது போல தெரிகிறது. நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம். ஓ திருடன் வந்து விட்டார் போல. பிரிட்னி அது நியாயமில்லை. நான்சிக்கு மிகவும் அதிகமான கிரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள். பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? வாவ், காரமான நூடுல்ஸ். என்ன பெரிய பாக்கெட். வாவ், பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன். ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள். வாங்க போகலாம். என்ன வாவ், இது போன்றதை நீங்க பார்த்ததுண்டா? சரி, காதுகளில் நூடுல்ஸ் சாப்பிடுவது என்ன அர்த்தம்? சரி பிரிட்னி, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எப்படி ருசிக்குது? அதிகமாக ஆழ்ந்து போகாத. இது எப்படியாவது மிகவும் காரமாக இருக்கும். ஓ கவனமாக இருங்கள் திருக்குளோன். பிரிட்னி ஒரு தீயை ஆரம்பிக்க இருக்கிறார். நமக்கு அவசரமாக தண்ணீர் தேவை. அதுதான், இது அவளை குளிர்ச்சியாக்க வேண்டும். நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி? அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு. நான்சி, உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. நான்சி என்ன பெறுவார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது புதுசாக இருக்கிறது. ஒரு பட்டாசு. மிகவும் பெரியது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிஸ்டர் கிளவன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும். அடுத்தது என்ன? ஒரு நிமிடம்.
அது ஒரு சாவிதானா? ஆஃப்ஸ், நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போலிருக்கிறது. அதுதான் நல்ல வேலை. சரி பிரிட்னி, சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். மூக்கை தொங்க விடாதே, உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும்.